ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒப்பிட்டு செய்யலான்னு இருக்கோம். ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். மைதா மாவு 2 பேக்கெட், 1/4 கிலோ பேக்கெட்டு 2 பேக்கெட் எடுத்து வச்சுருக்கோம். மைதா மாவு 1/2 கிலோ சேர்த்திருக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. போட்டு நல்லா கலக்கி விடுங்க. இதுலேயே மாவு கூட நல்லா கலங்கி வரணும். அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து நல்லா பிழைஞ்சிக்கலாம். நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிழைஞ்சிக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்தக்கூடாது, லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி பூரி மாவு மாதிரி நல்லா பிழைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா பிழைஞ்சி வச்சுருக்குறோம். அதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. 1/2 மணி நேரம் மாவு நல்லா ஊறணும். நல்லா சாஃப்டாக பிழைஞ்சிக்கோங்க. நல்லா அடித்து நல்லா சாஃப்டாக பிழைஞ்சாதான் மாவு நல்லாயிருக்கும். இந்த மாவு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டானா இன்னும் ஒப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். ஒப்பிட்டு செய்கிறதுக்கு கடலப்பருப்பு ஒரு 1/4 கிலோ எடுத்து வேக வச்சுருக்கோம். 1க்கு 2 வேக வச்சுக்கோங்க. அச்சு வெல்லத்தை எடுத்து வச்சுருக்கோம். அதனால் நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது தண்ணியில் போட்டு நல்லா கரைய வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதில் தூசி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியில் போட்டோம், நல்லா கரைஞ்சி வரணும். அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு கடலப்பருப்புக்குள்ளே சேர்க்குறது எப்படின்னு சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து கடலப்பருப்பு போட்டிருக்கோம். ரொம்ப சுற்றக்கூடாது, ஒரே ஒரு சுத்தம் மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம். அச்சு வெல்லத்தை நல்லா கரைச்சாச்சு. மறுபடியும் அதுலேயே சேர்த்திக்கலாம். அளவாக பார்த்துட்டு இனிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்திருக்கேன். கேஸ் ஆன் பண்ணிட்டேன். கடலப்பருப்பு இப்படி 1க்கு 2 நல்லா மிக்சியில் ஒரே ஒரு சுற்றினா போதும். அதை இந்த அச்சு வெல்லத்துக்குள்ளே சேர்த்திக்கலாம். ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம், அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சர்க்கரை கூட போட்டு பொடி பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா கலரி விடுங்க. தேங்காய் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. நான் அது வீடியோவில் காமிக்கலை. ஒரு 1/2 மூடி அளவு சேர்த்திக்கோங்க. போட்டு நல்லா கலக்கி விடுங்க. இப்படி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு உருண்டை பிடிச்சி பார்த்துக்குங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ இறக்கிக்கலாம். மாவு இந்த மாதிரி உருண்டை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பரில் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி பூரணத்தை உள்ளே சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே வச்சு லைட்டாக இந்த மாதிரி அமுக்கி விடுங்க. ரொம்ப அமுக்கக்கூடாது.
வடக்கல் வச்சு தோசைக்கல் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் லைட்டாக மேலே ஊற்றிக்கோங்க. நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். மாவு அப்போ தான் சிம்மில் விட்டு நல்லா வேக வைங்க. ரெண்டாவது போட்டாச்சு. அதே மாதிரி தான் மாவு உருண்டை பண்ணி அதில் உள்ளே வச்சு தோசைக்கல்ல போடுறது தான். நெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.